மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்குன்னா ஒரு EMI சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா ரேமு, CPU, நெட்வொர்க். தேர்ட் வந்து இன்ஸ்டன்ஸ் கான்ஃபிகரேஷன். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ். ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ், அதாவது ஏதாவது ஒரு நேம் கொடுக்கறது, கான்ஃபிகரேஷன், செக்யூரிட்டி குரூப், தென் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ அண்ட் லான்ச். ஸோ இந்த 7 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா RDP, தென் பார்த்தீங்கன்னா SSH, HTTP, and then HTTPS. ஸோ இந்த 4 போர்ட்ஸையும் வந்து நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் HTTPS வந்து இன்னைக்கு கிளாஸ்ல இல்லை, நம்ம ஃபியூச்சர் கிளாஸ்ல பார்க்கலாம். பட் ஜஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ RDPயோட போர்ட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3389. இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், மாறவே மாறாது. இது வந்து ஒரு டிஃபால்ட் போர்ட் நம்பர்ஸ் இதெல்லாமே. ஸோ அதனால இது மாறவே மாறாது. இதை நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா?